நான் சுமந்திரன் ஐயாவால் வைத்தியராக்கப்பட்ட என்று சுமந்திரன் ஐயா ப்ரூவ் பண்ணவரா இருந்தால் நான் என்னுடைய எம்பி பதவியை இழந்து போகிறேன். சுமந்திரன் ஐயா சொன்னது முற்று முழுதானதான ஒரு பட்ட பொய். வணக்கம், நான் இனிமேல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனான்னு சொல்வதை நிப்பாட்டுவோம் பண்ணி யோசிக்கிறேன். இன்றைக்கு சுமந்திரன் ஐயா ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். விடயத்துக்கு நேரம் வருவோம். நான் டாக்டர் தான். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி மாலை 7 மணி. ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை நான் செய்வேன். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா என்று சொல்லுவோமா இல்லையாண்டு யோசித்து கொண்டு இந்த வீடியோவை போடுகிறேன். உங்களுக்கு சுமந்திரன் ஐயா என்று ஒரு சில வீடியோக்கள் தொடர்பாக விஷயத்துக்கு வருவோம். முதலாவது நான் சுமந்திரன் ஐயாவால் வைத்தியராக்கப்பட்ட என்று சுமந்திரன் ஐயா ப்ரூவ் இருந்தால் நான் என்னுடைய எம்பி பதவியை இழந்து போகிறேன். சுமந்திரன் ஐயா சொன்னது முற்று முழுதானதான அதுக்குள்ள மேலால் அடிக்கப்ப சாண்ட்விச் என்று சொல்வார்கள். மேலால் ஒரு சின்ன உண்மைகளை வைத்து முழு அடியும் அடித்திருக்கிறார். ரெண்டாவது, இந்த வழக்கு நடந்து முடியும் வரைக்கும் சுமந்திரன் என்ற நபரை ஐயாவை நான் சந்திக்கவே இல்லை. அவர்கிட்ட எந்த உதவிகளும் கேட்கல. எங்கேயாவது ஒரு ப்ரூவ் பண்ணினால் அல்லது என்னுடைய வழக்கை வாதாடுங்கள் நான் கேட்டதை ஏதாவது போட்டிருந்தால் நான் எம்பி பதவியிலிருந்து விட்டு போவதுக்கு சரி. ராமநாதன் அர்ச்சுனாவை இழுத்து போட்டு அதுலேயும் ஒரு அரசியல் செய்யணும் என்று ஐயா விரும்பினால் சந்தோஷம், செய்யுங்கோ. ராமநாதன் அர்ச்சுனாவை வைத்தியராகி நான் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்படியான ஒரு சுமந்திரன் ஐயாட்ட நான் வழக்கு போட சொல்லி கேட்டேனா அல்லது அந்த அவர் போட்ட வழக்கில் நான் ஒரு வழக்கு தொடுனரா எல்லாம் சம்பந்தமாக தெளிவான ஒரு வீடியோட வருகிறது. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. உங்களுக்கு முதலாவதாக அவருடைய இந்த வீடியோவை போடுகிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவை பிரபல ஆசிரியர் திரு குணசீலன் அவர்கள் சில மாணவர்களை என்னிடத்தில் அனுப்பி வைத்தார். தாய் தாப்பன் இங்கே அவர்களுக்கு மேற்படிப்புக்கு வசதி இல்லை என்று சொல்லி தங்களுடைய சொத்து பத்தெல்லாம் விற்று காணி பூமியை விற்று அவர்களை இங்கிலாந்துக்கு அனுப்பினார்கள் மேற்படிப்புக்காக. நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனாவும் ஒருவர். எழுத்தாணை வழக்குகள் 10 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. அது சனத்தொகை குறைந்து விட்டது என்று சொன்ன காரணத்தினால் மேற்படிப்புக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் எடுப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது. 2007ஆம் ஆண்டு பல்கலைக்கழக அனுமதிகள் நிறைவு செய்யப்பட்ட போது யாழ்ப்பாண மாவட்டத்திலே திடீரென்று பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்தது. அது குறைந்ததற்கான காரணத்தை நாங்கள் ஆராய்ந்த போது சனத்தொகை குறைந்திருக்கிறது. சனத்தொகையின் அடிப்படையிலே தான் மெரிட் பேஸ்ட், அதாவது அவர்களுடைய திறமை சார்ந்த விடயத்திலே உள்ளிருக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். பிரபல ஆசிரியர் திரு குணசீலன் அவர்கள் சில மாணவர்களை என்னிடத்தில் அனுப்பி வைத்தார். அவர்கள் இந்த விவரங்களை எல்லாம் என்னோடு பேசினார்கள். அதிலே பார்த்தபோது மருத்துவத்துறைக்கு திறமை அடிப்படையிலே அதற்கு முன்னர் தெரிவு செய்யப்பட்ட எண்ணிக்கையை விட அந்த வருடம் 10 பேர் குறைவாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அது சனத்தொகை குறைந்து விட்டது என்று சொன்ன காரணத்தினால். ஆனால் சனத்தொகை மதிப்பீடு செய்யப்படவில்லை. முறையான சென்சஸ் ஒன்று நடைபெறவில்லை. அது வெறுமனே வெவ்வேறு விதங்களிலே அவர்கள் திரட்டிய தகவல்களை வைத்து சனத்தொகை குறைந்து விட்டது என்று சொல்லி இந்த எண்ணிக்கையை குறைத்திருந்தார்கள். ஆகவே நாங்கள் இந்த மருத்துவ மாணவர்கள் சார்பாக வழக்குகள் தாக்கல் செய்ய தீர்மானித்தோம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே எழுத்தாணை வழக்குகள் 10 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த வழக்குகளின் அடிப்படையிலே 2 வருட காலம் அந்த வழக்குகள் வாதாட வேண்டியிருந்தது. ஏனென்றால் அரசாங்கம் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்கவில்லை. அவர்கள் நியாயப்படுத்தினார்கள். பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்காக அந்த நேரத்திலே ஆஜரானவர் அப்பொழுது பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்த உருது பெர்னாண்டோ, தற்போதைய பிரதம நீதியரசர். அவருக்கு எதிராகத்தான் நான் இந்த வழக்கை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வாதாடினேன். ஆனால் 2 வருட காலத்துக்கு பிறகு அந்த வழக்கிலே நாங்கள் வெற்றி அடைந்தோம். ஏனென்றால் முறையாக சனத்தொகை மதிப்பீடு செய்யப்படாமல் இந்த எண்ணிக்கை
குறைத்திருக்க முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த காரணத்தினாலே அந்த மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படாமல் இருந்த 10 பேர் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 2 வருடம் கழித்து பிந்தியும் கூட அவர்கள் மருத்துவ படிப்புக்கு செல்லக்கூடியதாக இருந்தது. அந்த வழக்குகளிலே இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனாவும் ஒருவர். My journey to higher education was fraught with injustice in 2006, I was denied university entrance as a medical student due to systemic discrimination. Undeterred, I took my case to the Supreme Court and after 2 long years was finally granted admission to the Faculty of Medicine at the University of Jaffna. Graduating in 2015 marked not only a personal milestone but also a victory against opposition. At this point, I have to thank Honorable Sumandran. அந்த 10 பேர் வந்து அந்த வழக்கை தாக்கல் செய்த போது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறைகளுக்கும் அடுத்தடுத்த துறைகளுக்கும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு மருத்துவர் அர்ச்சுனா அப்பொழுது டென்டிஸ்ட்ரி பல் வைத்தியத்துறைக்கு பேராதனியில் தெரிவு செய்யப்பட்டு அங்கே அவர் படித்துக் கொண்டிருந்தவர். மருத்துவத்துறைக்கு வழக்கு நாங்கள் வென்ற பிறகு அவர் மருத்துவத்துறைக்கு சென்றார். இது மிக முக்கியமான ஒரு வழக்கு. இப்படியாக பல வழக்குகள் இருக்கின்றன மேற்படிப்புகள் சம்பந்தமாக, தொழில் வாய்ப்பு சம்பந்தமாக. ஆனால் இந்த வழக்கிலே பிரதானமான விடயம் என்னவென்று சொன்னால் அந்த வருடம் மட்டுமல்ல 10 பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து கூடுதலாக மருத்துவத்துறைக்கு சென்றது. அதுக்கு பிறகு முறையான சனத்தொகை மதிப்பீடு செய்யப்படுகிற வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த 10 பேர் கூடுதலாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து மருத்துவத்துறைக்கு செல்லக்கூடியதாக இருந்தது. அது எத்தனை பேர் எண்ணிக்கை எனக்கும் தெரியாது. ஆனால் இதை பதிவு செய்ய வேண்டும். இப்படியாக பல வழக்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேற்படிப்புக்கானது எங்களுடைய உரித்து 70ஆம் ஆண்டுகளை பார்த்தீர்களாக இருந்தால் தரப்படுத்தல் என்ற ஒன்றை கொண்டு வந்து தமிழ் மாணவர்கள் மேற்படிப்புக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் எடுப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது. இது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். மாணவர் அமைப்புகள் தான் முதலிலேயே ஆயுதம் எடுத்தவர்கள். முதலிலே ஆரம்பித்த 2 அமைப்புகளும் இங்கிலாந்திலே ஆரம்பமாகிய அமைப்புகள். ஏனென்றால் தாய் தாப்பன் இங்கே அவர்களுக்கு மேற்படிப்புக்கு வசதி இல்லை என்று சொல்லி தங்களுடைய சொத்து பத்தெல்லாம் விற்று காணி பூமியை விற்று அவர்களை இங்கிலாந்துக்கு அனுப்பினார்கள் மேற்படிப்புக்காக. அங்கே போனவர்கள் இப்படியாக ஆரம்பித்தார்கள். GUES ஜெனரல் யூனியன் ஆஃப் ஈழம் ஸ்டூடெண்ட்ஸ், மற்றது ஈரோஸ் ஈழம் ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். 2 மாணவர் அமைப்புகள். இந்த 2 அமைப்புகள் தான் மிக முதலாவதாக ஆயுதமேந்திய அமைப்புகள். அது இந்த மேற்படிப்பை தடுத்ததாலே தான் உடனடி காரணியாக இருந்திருக்கிறது. ஆகவே மேற்படிப்பு தடுக்கப்படுகிற போது, அது சம்பந்தமாக அநீதிகள் நிகழ்கிற போது அதற்கு நிவாரணம் வழங்க வேண்டியது, நிவாரணம் எடுத்துக் கொடுக்க வேண்டியது ஒரு பிரதானமான கடமையாக இருக்கிறது. அதிலே பல விடயங்களை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். விசேடமாக இந்த மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட 10 பேர் சம்பந்தமான விடயம். ஒவ்வொரு வருடமும் 10 பேர் அதுக்கு பிறகும் வைத்தியர்களாக வந்திருக்கிறார்கள். இப்போது பிரச்சனைக்கு வருவம். மேபி ஐ கெஸ் சுமந்திரன் ஐயாவும் இந்த வீடியோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் மேபி அவருக்கு அது தெரியாமல் அந்த வழக்குகளை ஞாபகம் இல்லை. இப்போ நினைக்கிறேன் 2006ஆம் ஆண்டு நடந்த வழக்குகளை 2025ஆம் ஆண்டு தேவைகள் காரணமாக ஞாபகம் வச்ச ஒரு வீடியோ போடும்போது அவர் அதை சம்பந்தம் இல்லாதால், இப்போ நேரடியாக நான் சம்பந்தப்பட்டதால் எனக்கு அக்குவர் ஆணிவராக எனக்கு அதில் தெளிவான அறிவும், எப்படி நான் மருத்துவம் படித்து எங்கே போனான் என்ற தெளிவான அறிவுகளும் எனக்கு இருக்கிறது. மேபி சுமந்திரன் ஐயாவுக்கு தெரியாததால் இந்த வீடியோவை இவ்வாறு பிழையாக போட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு தெரியாதால மறதி, வயசு போன ஞாபக மறதியாலேயோ அல்லது மேபி போடுகிற வீடியோ ஒன்றை போட வேண்டும் என்ற அவசரத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு நிர்பந்தத்தில் இந்த வீடியோவை பற்றி சொல்லுங்கள் ஐயா 4 வசனம் என்று சொல்லுகின்ற போது பழையவற்றை ஞாபகப்படுத்தி பார்க்காமல் அவசரப்பட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் நான் அதை கடந்து போக எத்தனித்தாலும் உண்மை என்ன என்றதை தமிழ் மக்களுக்கு நான் வடிவாக தெளிவாக சொல்லத்தான் வேணும். சொல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. ஆகவே நேரடியாக விடயத்துக்கு வருவோம். இந்த மருத்துவ பீட என்ட்ரன்ஸ் சம்பந்தமாக ஐயாவினுடைய உருட்டுக்களையும் பிரட்டுக்களையும் நாங்கள் பார்ப்போம். அதே நேரத்தில் அவர் செய்த விடயம் என்ன என்ற உண்மையையும் சொல்லுவோம். I will make a challenge. நான் சொல்வதில் 1% பிழையாக இருந்தால் சுமந்திரன்
ஐயாவுக்கு என்னுடைய எம்பி போஸ்டை கொடுத்து விட்டு நான் வீட்டை போகிறேன். அவ்வளவுக்கு சேலஞ்ச். ஆனால் சுமந்திரன் ஐயா இதுல தான் சொல்லியிருக்கிற வீடியோக்களை ஒத்துக்கொண்டு அதுதான் சரி என்று வாதிட்டு வேற இருந்தால் நான் நிரூபிக்கப்பட்ட பட்சத்தில், நான் அதை நிரூபிக்கிற பட்சத்தில் அவர் தன்னுடைய செயலாளர் பதவியை விட்டுட்டு போகணும். தமிழரசு கட்சியில சிறிதரன் ஐயாக்களை படிக்காம இருந்து தமிழரசு கட்சியை குற்றும் குயிரை இல்லாம கொலை செய்கிறது விட்டுட்டு போகணும். நேர ஓப்பன் சேலஞ்ச். இந்த ஓப்பன் சேலஞ்சை யாராவது முடிந்தால் சுமந்திரன் ஐயாவிடம் கொண்டு போய் சேருங்கள். சுமந்திரன் ஐயாவும் இதை பார்ப்பார் என்று நான் நினைக்கிறேன். நான் சொல்லுகிறது பொய் என்று அவர் நிரூபித்தால் என்னுடைய எம்பி போஸ்டை நான் விட்டு போகிறேன். அவர் சொல்லுகிறது சரி என்று அவர் நிரூபித்தால், நான் சொல்றது பொய் என்று நிரூபித்து அவர் சரி என்று நிரூபித்தால் என்னுடைய போஸ்டை விட்டுட்டு போறேன். நான் இன்கேஸ் அவர் சொல்றது பிழை என்றதை நான் நிரூபிக்கிற பட்சத்தில் அவர் ஏற்றுக்கொள்கிறாரா, தன்னுடைய எல்லா அரசியலையும் விட்டுட்டு மனசுல நிம்மதியா இருக்க விட்டுட்டு தான் போகலுமா என்றதை கேட்கிறேன். என்ன பிழை அவர் சொன்னதுல என்ன சரி என்றதை பார்ப்போம். ஒன்று, அந்த வழக்கினை வாதாடியது திரு சுமந்திரன் ஐயா அவர்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஐ அக்செப்ட். அந்த வழக்கை வாதாடியது. இங்க பிரச்சனை என்னென்றால் முக்கியமாக நான் நினைக்கிறேன் 7 அல்லது 6 பிரச்சனைகள் இருக்கிறது, 6 உருட்டுகள் இருக்கிறது. சுமந்திரன் ஐயாவினுடைய 6 உருட்டுகள் இருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு உருட்டுகளாக நாங்கள் இப்போது பார்ப்போம். இந்த சுமந்திரன் ஐயாவோட உருட்டுக்கள்ல முதலாவது உருட்டுல இருந்து 6வது உருட்டு வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணுவாராக இருந்தால் அதுதான் நடந்தேன்னு நான் அந்த வேலையை விட்டுட்டு போறேன். சரிதானே? என்னுடைய எம்பி போஸ்டை விட்டுட்டு சுமந்திரன் ஐயாட அந்த சீட்டை கொடுத்துட்டு போறேன், அல்லது கௌசல்யாட கொடுத்துட்டு போறேன். நான் போய் சாதாரணமா இருக்கிறேன். ரைட். இவருடைய இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னே நடந்த விடயங்களை சொல்லுகிறேன். நான் பிறந்தது 1986ஆம் ஆண்டு, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எடுத்தது 97ஆம் ஆண்டு, 98 கட் அவுட் இருக்கின்ற காலங்களில் என்னுடைய மார்க்ஸ் 170. நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு 3rd டேர்மிலே கிளிநொச்சியிலிருந்து 97ஆம் ஆண்டு கப்பலில் வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்து கப்பலில் வரையில அதுதானே திருவோணமலைக்கு வந்து திருவோணமலையிலிருந்து கப்பலில் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் 3rd டேர்மில் போய் நான் சேர்ந்தேன். யாழ்ப்பாணம் இதுக்குள்ள அந்த அண்டையில இருந்து தமிழ் லிட்ரேச்சருக்கு மாறுகின்ற சந்தர்ப்பங்களில் பார்த்துங்க 10ஆம் 11ஆம் ஆண்டுகள் தவிர்ந்த 9ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த லிட்ரேச்சர் எடுக்கிறதால தான் இந்த பெஸ்ட் டிவிஷன் மாறினா அது வரைக்கும் நான் பெஸ்ட் டிவிஷனில் தான் படித்தேன். நான் மயூரன் உட்பட இல்லாத யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெரும்புள்ளிகள் உட்பட யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியுடைய பெஸ்ட் டிவிஷனில் நான் 35 பேரில் 26, 27, 22ஆவதாக வாழ்ந்தது. என்னோட வந்தது வழக்கம். என்னோட எல்லா வருடமும் ஒப்டிமி சர்டிஃபிகேட் இருக்கிறது. ஒப்டிமி என்று சொல்வார்கள். அதாவது வந்து 75 அவரேஜ் 75 விட கூட எடுத்திருந்தால் என்னோட பெரும்பாலான சில மிஸ் பண்ணிட்டேன் சில சர்டிஃபிகேட்ஸ். நான் நினைக்கிறேன் எல்லா டேர்மும் என்னோட ஒப்டிமி சர்டிஃபிகேட் இருக்கிறது. அதுக்குரிய இதுகள் எல்லாமே தெளிவாக இருக்கிறது என்னட்டு. ஸோ 2002ஆம் ஆண்டு நான் A லெவல் எடுக்கின்ற போது எனக்கு 9AB 9 பாடங்கள்லேயே ஒரு பாடம் B. அதன் பிறகு 2005ஆம் ஆண்டு நான் A லெவல் எக்ஸாம் எடுத்தேன். அப்போது எனக்கு வந்த ரிசல்ட்ஸ் B2C, பயோக்கு B, கெமிஸ்ட்ரிக்கும் பிசிக்ஸுக்கும் C, B2C. அப்போ இருந்த ரேங்க் நான் நினைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ஷையில் 120 அப்படி ஏதோ ரேங்க் இருக்கணும்னு நினைக்கிறேன். 120, 130 ரேங்க் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு நான் நினைக்கிறேன் செகண்ட் அந்த 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 2005ஆம் ஆண்டு ரீகரெக்ஷன் போடணும் என்று சொல்லி எல்லாருமே ரீகரெக்ஷனுக்கு எழுதி 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச வந்து முழு பேப்பரையும் ரீகரெக்ட் பண்ணி எனக்கு பிசிக்ஸுக்கும் B வந்தது. ஆகவே 2BC 1.6 செட் ஸ்கோர் 6720 என்னவோ ஞாபகம் இல்லை. அதுக்கு பிறகு செகண்ட் சைடில் 1.8649 செட் ஸ்கோர். அந்த செகண்ட் சைட் செட் ஸ்கோர் வாழ்க்கையில் மறக்கல. அந்த வழக்கில் தானே அவை 8649 மறக்கல. ஃபர்ஸ்ட் சைடில் 2BC எல்லாம் நான் ஏக்கு கிட்ட நின்றுக்கு நினைக்கிறேன் 1.6 நின்று செகண்ட் சைடில் 1.8க்கு போயிருந்தது. இந்த நேரங்களில் தான் 2005 பாதை துறந்து 2002 பாதை துறந்து அப்பா வந்திருந்து நான் 2005 எக்ஸாம் எடுத்து ஃபர்ஸ்ட் சைடு எடுக்க அப்பா என்ன நீ கவலைப்பட வேணாமப்ப நீ செகண்ட் சைடு வந்து நேரங்களில் காதல் உள்ள விழுந்ததால் எங்களுடைய பாடசாலையினுடைய பிசிக்ஸ் பாத்தி என்னுடைய மகளோட என்னுடைய முதல் காதல் தனுஷா பேரோட சொல்கிறேன். அந்த நேரம் காதல் உள்ள விழுந்ததால் கடைசியாக பெரிய
பிரச்சனைப்பட்டு அந்த FSI வந்து சரியாக குழம்பி போய்விட்டது. அந்த நேரங்களில் இப்போவும் மறக்க முடியாத சம்பவங்களோட அந்த A-லெவலில் என்னுடைய FSI மிஸ் பண்ணினது. இப்போ படித்து கொண்டிருக்கிற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ், கேம்பஸில் போய் என்ன கூத்து மாடிக்கலாம், கேம்பஸை வெளியால் வந்துட்டு என்ன கூத்து மாடிக்கலாம். ஆனால் A-லெவல் நேரம் நீங்கள் கூத்து அடிச்சிங்கன்னு சொன்னால் கேம்பஸுக்கும் போயிடாது, வாழ்க்கையை மறந்துடுவீங்க. அது பிறகு செங்கல்லையா பேனியா பேரமென்று கேட்டால் செங்கல் பேரமில்லின்னு தூக்கி கொண்டு தெரிய வேண்டியதுதான். ஸோ ஒரு சின்ன உதாரணம், நாங்களும் அந்த பிள்ளையை விட்டு பிள்ளைய ட்ரக்குக்கு போய் சரியான ட்ரக்குக்கு வந்தாக்கள். ஆகவே பொறுப்புணர்வோடு நான் அதில் சொல்லிக் கொடுத்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதற்கு பிறகு நேரடியாக விடயத்துக்கு வருவோம். இந்த செகண்ட் ஷை எடுக்கின்ற போது அம்மா வந்து கிளிநொச்சிக்கு போயிட்டா, தனியாக இருந்து கஷ்டப்பட்டு அந்த வீடியோக்கள் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்படி நான் செகண்ட் ஷை எடுத்தினான். செகண்ட் ஷைல என்னுடைய ரிசல்ட்ஸ் வந்து A2B பயோகே, பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் B. நான் நினைக்கிறேன் பிசிக்ஸும் ஏக்கு கிட்ட நின்றுருக்கேன் 1.8649. என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்து 52வது ரேங்க். இதை எங்களுடைய சுமந்திரன் ஐயாவுக்கு யாராவது போட்டு காட்டுங்க, அவர் பார்ப்பார் நினைக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் வந்து 52வது ரேங்க். அந்த நேரம் 49 மேரியான ஷோ எனக்கு முன்னூறு 2 பேர் இருந்தவை. ஓகே, எனக்கு முன்னூறு 40 அந்த நேரம் 49 மெடிசின் போனது. 2006ஆம் ஆண்டு செகண்ட் ஷையில் 49 மெடிசின் போனது. என்னுடைய ரேங்க் 52வது ரேங்க். ஆனால் அந்த வருடங்களில் 64 மெடிசின் போகவன். அங்கே தான் சுமந்திரன் ஐயா உண்மையை சொல்கிறார், அவருக்கு ஞாபகம் இருக்குது. 64 மெடிசின் போகணும். என்னுடைய நண்பன் இப்போ பிளானிங்ல இருந்து இப்போ ஆஸ்திரேலியா வேர்ட்ஸ் கிடச்சி போயிட்டான். கர்ஜின் ராசரத்னம் 63வது ரேங்க். 64வது வரைக்கும் மெடிசின் போக வேண்டிய அந்த நேரங்களில். அதே மாதிரி டெனிசியஸ் கனியூட் ரவீந்திராஜ் 78 ரேங்க், மாந்த டிஎஸ் எல்லாருமே உண்டா படித்தது. தேவமார் 38வது ரேங்க் போயிட்டான். நான் 52, அங்கே 63, 72. நாங்கள் 4 பேர் தான் உண்டா படிச்சுனாங்க. அடுத்து ஜனான்ஸ் வானந்தமூர்த்தி கொஞ்சம் பின்னுக்கு 98 ஒன்றுமோ. அவன் இப்போ சிங்கப்பூரில் இன்ஜினியர், நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். எங்களை மாதிரி இந்த குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டுறான்னு அடிக்கடி எங்களை பேசுவான். ஜனகன் சிவானந்தமூர்த்தி நல்லபடியா. சரி, விஷயத்துக்கு வரும். நான் 52வது ரேங்க். ஸோ எனக்கு செகண்ட் ஷையில் இந்த ஓடல் அப்போ நான் பேராதனையில் இருந்து ஜாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு 2006ஆம் ஆண்டு எக்ஸாம் எடுத்து போட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் கப்பலில் வந்து வவுனியாவுக்கு வந்து ஹட்டனில் படிப்பிக்க வலிக்கிட்டேன், கிளாஸ் எடுக்க வலிக்கிட்டேன். அந்த நேரம் நான் 2007 ஜனவரி தான் பேராதனைக்கு 2007 ஜனவரி பேராதனைக்கு நான் இங்கிலீஷ் கோர்ஸுக்கு போகிறேன். ஜூன் மாதம் தான் முதலாவது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுகிறது. ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் ரேகிங்களோடு சேர்ந்த பேராதனையில் இருக்கு. ஸோ அது எப்படி எனக்கு அது கிடைச்சன்ற வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிதானே? ஸோ 49வது ரேங்க் வந்தது. இந்த அபலாயனம் இதை பார்த்து கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். 49வது ரேங்க் வந்தது. சென்ட் ஜான்ஸ் 49 மெடிசின் போனது, சரிதானே? 49 மெடிசின் போனது. 50வது ரேங்க் வந்தது. சென்ட் ஜான்ஸ்ல இருந்து படித்த அபலாயன் என்ற டாக்டர் 50வது ரேங்க். அப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட் டென்டலுக்கு வந்தது. நான் டென்டலுக்கு போகல. அபலாயனும் மேரியும் வந்து 50 51 டென்டலுக்கு வந்தது, சரிதானே? 50 51 டென்டலுக்கு வந்தது. நான் 52 மொலிக்யூலர் பயாலஜியில் இருந்தேன். ஸோ நான் படித்த கேம்பஸ் வந்து 3-4 கோர்ஸ். 3 மாதம் மொலிக்யூலர் பயாலஜியில் என்ரோல் ஆகி இன்ட்ரடக்ஷனுக்கு போய்கொண்டிருக்கேன். ஸோ அந்த நேரங்களில் தான் சுமந்திரன் ஐயா வழக்கு போட்டவர். இந்த வழக்கு போட்ட ஆக்களில் நானோ மேரியையும் அபலாயனை பற்றி எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. 10 பேர் தான் அந்த வழக்கிட்ட ரிட் வழக்குகளுக்கு போனவன், கொழும்புக்கு போய் வந்தவன், சரிதானே? அது உண்மை. அவர் போட்ட வழக்குகளும் உண்மை. அந்த 10 பேருக்குள்ள நான் இல்லை. அதை ப்ரூவ் பண்ணுவாராக இருந்தால் இவர் எனக்காக வாதாடி வெண்டு கொடுத்தவர் என்று சொல்லுகின்ற சுமந்திரன் ஐயா அந்த ரிட் வழக்குகளில் நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். அந்த உதாரணத்துக்கு கேஸ் கோப்பி எடுத்து பார்த்தா தெரியும் தானே. கேஸ் கோப்பியில் ராமநாதன் அச்சுனோட பேர் இருக்கான். அந்த வழக்குல என்னுடைய பேர் இருந்தால் எம்பி பதவியை விட்டு போகிறேன். ஆகவே இந்த அடிப்படையில் சுமந்திரன் ஐயா இந்த வழக்க வீடியோவை போட்டார் எனக்கு தெரியாது. நல்லெண்ண அடிப்படையில் போட்டிருந்தா சந்தோஷம். இல்லை நான் தான் அர்ச்சுனாவுக்கு மெடிசின் எடுத்து அனுப்பியிருந்தேன் நான் போட்டிருந்தால் அர்ச்சுனா மெடிசின் டாக்டரா வாரத்துக்கு நான் தான் காரணம் என்று ஒரு கிரெடிட் எடுக்க விரும்பினால் 50% கொடுக்குறேன். ஆனால் இவர் எனக்காக வழக்கு வாதாடவில்லை. இவர் எனக்காக வழக்கு வாதாடினார். நான் சுமந்திரன் எனக்கு இவர் தான் வாதாடினவர் என்று 2013-14 தான் தெரியும். ஏன்னா இந்த வழக்கை நான் கணக்கெடுக்கவில்லை. ஏன் என்று சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்றேன் நான். ஸோ இந்த 49 அபலாயன் 50 அபலாயன் 50வது அபலாயன் ஒரு ஸ்கவுட் பிரசிடென்ட் அவார்ட் வேண்டின ஒரு ஸ்கவுட்.
அபலாயன் போய் நீங்கள் கேட்கலாம். ஸோ அபலாயனுக்கு செட் ஸ்கோர் ஆல்ரெடி 0.2 0.1 பிரசிடென்ட் ஸ்கவுட் அண்டபடியாக கூட்டுவாங்க. இதில் இருந்து 0.1 கூட்டுவாங்க. சரிதானே? ரைட். ஸோ அபலாயன் என்ன செய்யுது என்று சொன்னால், இங்கே டென்டல் ஃபேக்கல்ட்டியில் இருந்து 6 மாதம் இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் நடக்க தொடங்கின ஒரு 3-4 மாதத்தில் ஜாழ்ப்பாணம் போகுது மெடிசினுக்கு. அந்த கதை எனக்கு சொல்லப்படுது. நான் கொழும்புல இருக்கிறேன். கொழும்புல இதுக்கு என்ரோல் ஆகிட்டேன், மொலிகுலர் பயாலஜிக்கு என்ரோல் ஆகிட்டேன். அந்த நேரத்தில் அபலாயன் வெளிக்கிட்டு போகுது. அப்போ அபாயனோட கதைக்குது ஃபோனில், மச்சான் எனக்கு மெடிசின் கிடைச்சிட்டு சம்டைம்ஸ் உனக்கு டென்டல் கிடைக்கலாம் என்ற 2 பேர் டென்டலுக்கு போயிருந்தவன். அபலாயனும் மேரியும் டென்டலுக்கு போயிருந்தவர் 2008ஆம் ஆண்டு. இந்த பயோவில் பார்த்தால் 30வது 30th பேட்சில், உண்மையாக 30th பேட்சில் தான் நான், அபலாயன், மேரி 3 பேருமே போக வேண்டிய ஆக்கள். ஸோ அபா போகுது மெடிசினுக்கு. சரிதானே? ஆனால் மேரி போகல. மேரிக்கும் இப்போ அபலாயனும் மேரியும் தானே. ஆகவே 50, 51, 52, 50 அபலாயன், 51 மேரி, கனிஷ்டா மேரியோ என்னமோ, மற்றது 52 நான். ஸோ அபா போக அபாண்ட டென்டல் வேகன்சி வருது எனக்கு 2007ஆம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரியில் டென்டல் வேகன்சி வருது. பிப்ரவரி மார்ச்களில் அந்த டென்டல் வேகன்சி வருது. மொலிகுலர் பயாலஜியிலேருந்து போய் கடிதம் எடுத்துக்கொண்டு யூஜிசிக்கு போய் இந்த இன்விடேஷன் லெட்டரோட நான் போய் டென்டலில் ஜாயின் பண்ணுறேன். 2007ஆம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நான் டென்டலில் போய் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு டென்டல் டாக்டர். அர்ச்சுனா வைத்தியரானது அப்படித்தானே தலையங்கம் போட்டுக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் போடுங்க, நீங்கள் போட்டுக்கிற தலையங்கத்தை ஒரு பார்க்குறேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி அர்ச்சுனா வைத்தியரானது எப்படி? ஸோ 2வது உருட்டு என்னண்டா, அர்ச்சுனா வைத்தியரானது எப்படி என்றது கேள்வி, மருத்துவரானது எப்படி என்றது, எம்பிபிஎஸ் வைத்தியரானது எப்படி என்ன அந்த தலையங்கத்தை நீங்கள் அடிச்சு போட்டால் சந்தோஷம். அந்த நீங்கள் அட்மின் இருப்பீங்கள் தானே ராசா, அட்மின் எம்பிபிஎஸ். நான் ஆல்ரெடி டென்டலுக்கு போயிட்டேன். ஜனவரி பிப்ரவரியில் ஆல்ரெடி டென்டலுக்கு போயிட்டேன். பல் மருத்துவ பீடத்துக்கு நான் போயிட்டேன். ஸோ 2வது உருட்டு, 1வது ஐயாவினுடைய உருட்டு, அந்த வழக்குகளில் நானும் என்னுடைய பேரும் இருக்கிறது, நானும் வழக்கு போட்டு நான் என்பது முழு உருட்டு. 1வது உருட்டு இப்படி சுத்து மாத்து செய்துதான் ஐயாவுக்கு ஒரு பேரும் இருக்குது, சுத்து மாத்து. சரிதானே? இப்படி சுத்து மாத்து செய்யக்கூடாது. அது என்னென்றால், சரி அந்த வீடியோ தெரியாம போட்டுக்கிறீங்களோ சரியா போட்டுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. போட்ட வீடியோக்களை வடிவா போடணும், மக்களுக்கு பிள்ளையான செய்தி கொண்டு போறீங்க. நீங்க ஒரு டிஃபமேஷனை கோர்ஸ் பண்றீங்க. எப்படின்னா என்னாலதான் அர்ச்சுனா வைத்தியர் ஆனதுன்றது நான் படிக்கவே இல்லை, நான் முக்கனா இருந்தேன்னா ஐயா காய்ச்சபடியா போயிட்டு இல்லை. நான் அப்ப இவர் வழக்கு போடுகிற நான் ஒரு டென்டல் டாக்டரா போறேன். நான் டென்டல் டாக்டரா போனதுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை. என்னன்னா அபலாயன் பிரசிடென்டல் ஸ்கவுட் அண்டபடியா மெடிசினுக்கு போக டென்டல் வேகன்சி கொண்டு வர நான் டென்டலுக்கு போறேன். ரைட்? 2வது உருட்டு. 3வது உருட்டிலும் உருட்டு, பெரிய உருட்டு என்னென்றால், இந்த வழக்கு எப்ப முடியுது என்று சொன்னால், இந்த வழக்கு எப்ப முடியுது என்றால் 2008ஆம் ஆண்டு ஜூலை முடிகிறது இந்த வழக்கு. அன்று வரைக்கும் நான் எங்களுடைய சுமந்திரன் ஐயாவோட ஒரு வசனம் கதைத்ததும் இல்லை. கொழும்புல வழக்கு நடக்குது, நான் கொழும்புல இருக்கிறேன், மொலிகுலர் பயாலஜி படிச்சு கொண்டு சேம் டைம் அது பிறகு கண்டிக்கு போயிட்டேன். இவரோட கதைக்கவும் இல்லை, நான் தொடர்பும் இல்லை, தொடர்புக்கு போகவும் இல்லை. அதான் உண்மை. நான் இந்த வழக்குகளுக்கு போகவும் இல்லை, தொடர்புகளுக்கு போகவும் இல்லை. இந்த மெட்ட கேண்டிடேட்ஸ் இருந்தால் நீங்கள் அவைகிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரில் ஏடிஎம்ல இருந்திருப்பீங்க நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. அவைகிட்ட போய் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். 3வது ரூட் என்னென்று ஐயாண்ட இந்த வழக்கு ஆகஸ்ட் மாதம் முடியல இவர் ஊட்டுறார். தான் போட்ட வழக்கால 10 மெடிசின் கிடைச்சதாம். அது 3வது பெரிய உருட்டு. ஏனென்றால் இவருடைய வழக்கு தீர்ந்த போது தீர்ப்பு எப்படி வந்த என்று சொன்னா, அந்த சனத்தொகையை அடிப்படையாக இவர் போட்ட வழக்கினுடைய சாராம்சங்களே மறந்து என்ன வழக்கு நடந்தது தெரியாது. ஆனால் நான் சொன்ன வீடியோவை இப்போ வீடியோ ஆக்கியிருக்கணும். நான் பாராளுமன்றத்தில் ஒரு நன்றி என்று சொல்லி இதில் கதைச்சிருக்கிறேன் தானே, அந்த நன்றியை இப்போ இவர்கள் இங்கே வீடியோ ஆக்கியிருக்கிறார்கள். அதான் உண்மை. ஏதோ அதுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. அர்ச்சுனா பேரும் எல்லாம் அப்படிதான் போயிருக்கேன். நான் ஒரு வீடியோ அடிச்சு விட்டு, அர்ச்சுனா நான் தான் எம்பிபிஎஸ் ஆக்கி விட்டா அடிச்சு விடுற ஒரு வீடியோ அடிச்சு விட்டுருக்கார். என்ன காமெடினா, 3வது உருட்டு என்னண்டா, 10 பேருக்கு மெடிசின் கிடைக்கவில்லை. தீர்ப்பு எப்படி வந்தா, யூஜிசிக்கு அரசாங்கம் சொன்னது மெடிசின் கோட்டாவை ஓல் டிஸ்ட்ரிக்டை கூட்டு, சனத்தொகை கூடின மாவட்டங்களான கொழும்பு, கம்பகா, யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்கள், கண்டி மாவட்டங்களுக்கு 2 மெடிசினை கொடு.
சனத்தோ குறைஞ்ச ஒவ்வொரு கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா போன்ற இடங்கள்ல ஒவ்வொரு மெடிசினை குடு வந்து தீர்ப்பு வந்தது 2008ஆம் ஆண்டு ஜூலை மாதங்கள்ல. ஜாழ்ப்பாணத்துக்கு கிடைச்ச மெடிசின் எவ்வளவு? 2. இவருடைய வழக்கால வந்துட்ட மெடிசன் அந்த 2மே யாரு கிடைக்கும்? டெண்டல்ல இருந்த எனக்கு மேரிக்கும் எனக்கு தான் அந்த வழக்கு 2007ஆம் ஆண்டு எண்டில் அது வரும்போது நாங்கள் ஜாழ்ப்பாணம் மருத்துவக்கூடம் அப்போது டீனாக இருந்த சிவபாலன் ஐயா, வைத்தியர் சிவபாலன்ட்டு நாங்கள் கால் பண்ணி கேட்குறோம், ஐயா நாங்கள் இப்படி வந்து தான் உங்க எல்லாம் போய் தெரியணும், வந்தால் எங்களை 30th பேட்ச்லேயே உங்கள் இங்கிலீஷ் தானே இப்போ முடிஞ்சிருக்கு, நம்ம அகாடமிக்கோ ஸ்டார்ட் பண்ணல, அனாட்டமியோ பயோகெமிஸ்ட்ரியோ ஃபிசியோலஜியோ லெக்சர் ஸ்டார்ட் பண்ணல, இங்கிலீஷ் தான் படிப்பிக்கிறீங்க, நாங்கள் இங்கே இங்கிலீஷும் முடிச்சு ஃபர்ஸ்ட் செமியும் முடிச்சு போட்டு நிற்கிறோம், நாங்கள் அங்கே வரவா ஐயா வந்து மெடிசினை முன்னுக்கு எங்கண்ட பேட்சோட ஸ்டார்ட் பண்ண வாண்டு இதெல்லாம் வேறாது, இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட் சப்ஜெக்ட், நீ ஜூனியர் பேட்சில் இருந்து வான்னு சொல்லி எங்களை துளைச்சது சிவபாலன், வைத்தியர் சிவபாலன். வைத்தியர் சிவபாலன் சொல்ல தேவையில்லை, எங்கண்ட நார்மல் ஷூவை ஒஃபிஷியல் ஃபார்மல் ஷூவை போட்டுக்கொண்டு கிரவுண்டில் ஓடுற மனுஷன். அந்த மனுஷனுக்கு எங்களுடைய வழிகள் தெரியுமோ? தெரியாது. அவர் தான் பயோகெமிஸ்ட்ரி பிசியோலஜியின் செகண்ட் இயர் என கையில இருந்து கடைசியாக பாமகோலஜியின் கையில இருந்து கூத்தடிச்சு ஒருத்தனை மேக்சிமம் கஷ்டப்படுத்தின மனுஷன் சிவபாலன், வைத்தியர் சிவபாலன், ப்ரொஃபசர் சிவபாலன். இவர் அப்போ 2008 எங்களுக்கு சொல்றார், நீங்க இங்கிலீஷ் படிக்காதால ஜூனியர் பேட்ச்ல இருந்து இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ண. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய மனுஷர், இப்படிப்பட்ட ஒரு மனம் இல்லாத ஆக்கள் இங்க டென்டல் ஃபேக்கல்ட்டியில் அவனை எப்படி இங்கிலீஷ் படிப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? டென்டல் ஃபேக்கல்ட்டியில் அங்கே இருக்கிற இங்கிலீஷ் கைக்கவே தெரியாது, ஸ்பீக் இங்கிலீஷ் பிளடி பகஸ். இப்போ இங்கே இருந்து எங்களை ஜூனியர் பேட்சுக்கு வாழ்ந்த 31st நானும் மேரியும் போகிறோம். நானும் மேரியும் இங்கே இருந்து ரேகிங் வேண்டி பேராதனையில் அதுக்கு பிறகு ஜூனியர் பேட்சுக்கு தான் போய் 31st பேட்சில் தான் போய் ஜாயின் பண்ணுறோம். இதுதான் உண்மை. அது 3வது உருட்டு எங்களுடைய ஐயாவினுடையது. 10 பேருக்கு யாழ்ப்பாணத்தில் மெடிசின் கிடைச்சேன், 10 பேருக்கு மெடிசின் கிடைச்சேன்னு ப்ரூவ் பண்ணினா நான் எம்பி போஸ்டை விட்டு போறேன். ஆனால் உங்களோட உருட்டுகளை நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்கள்டா, நீங்க தயவு செஞ்சு மெடிசின் விட்டுட்டு போங்க, சாரி இந்த அரசியலை விட்டுட்டு போங்க. உருட்டலாம், ஆனால் உந்த அளவுக்கு உருட்டக்கூடாது. அதன் பிறகு 4வது உருட்டு உருட்டு அடிக்கிறார். அந்த 4வது உருட்டு என்னென்றால், அவர் போட்ட வழக்கால தொடர்ந்தும் ஒவ்வொரு பேட்சிலையும் 10 பேருக்கு அதிகமாக மெடிசின் வழங்கப்பட்டேன்னு சொல்றேன். நான் நினைக்கிறேன் மேபி இவருக்கு எங்கள்ட சிஸ்டம் விளங்காதால இந்த வீடியோ போடுறாரு சமாளிச்சு கொண்டு மன்னிச்சு விடுவோம். உருட்டலாம், சுத்து மாத்தலாம், ஆனா பே காட்டலாம், காட்டக்கூடாது. சனத்தை பே காட்டலாம், ஆனா சனத்தை காட்டக்கூடாது என்பதற்கு நல்ல உதாரணம் எங்களோட சுமந்திரன் ஐயா வேண்டிய இந்த உருட்டல் வீடியோ. இப்பதான் எனக்கு விளங்குது இவர் ஏன் சுத்துமாதண்டு சனம் கூப்பிடுதண்டு. ஓம் உண்மைதான் ஐயா, நான் பாராளுமன்றத்திலே உங்களுக்கு நன்றி சொல்லி தெரிவிச்சுனா, அந்த வழக்கை செஞ்சது எனக்கா வழக்கு செஞ்சீங்களோ? இல்லை, அந்த வழக்கு தான் நானோ. அப்ப நீங்க என்ன சொல்லலாம், என்ன நீங்க டாக்டர் ஆகி விட்டு சொல்லலாம். ஏற்கனவே நான் டென்டல் ஒரு டாக்டரா தான் இருந்தேன். 4-5 உருட்டுகளை இந்த வீடியோக்கள்ல போட்டிருக்கேன். ஆனால் அதற்கு முன்னம் எங்களுடைய கெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணினது அந்த விடயங்கள்ல இவர் கொஞ்சம் வரலாறுகளையும் எடுத்து சுத்து மாத்து, அதுக்கு தான் இவருக்கு அப்படி ஒரு பேரை வச்சிருக்கிறார்கள். சுத்து மாத்து சுமந்திரன் என்று பெயர் வச்சது காரணம் இது நேரவே சொல்றேன். ஏனென்றால் இப்ப நான் வளமையாக பெயர்களை சொல்லாம கதைக்கிறேன், இவருக்கு இப்ப நேரடியாக சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் பச்சை உருட்டோண்டு உருட்டி இருக்கிறீர்கள். இந்த மாதிரியான உருட்டுகள் அரசியலுக்கு வேணுமென்றா சரி வரும். ஆனா ஒருபோதுமே நான் நினைக்கல இப்படியான உருட்டுகள் உங்கண்ட செம்புகளுக்கு மேபி உங்களுக்கு நான் கணக்க கொமெண்ட் வந்திருந்து பார்த்தேன். நான் ஐயா என்னடா உங்களோட செம்புகளுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரியான உருட்டுகளை, ஆனால் எங்களை மாதிரியானாக்கள் உண்மை தெரிஞ்சாக்கள் கொமெண்ட்களை பொறுங்க ஐயா வாரம். இதுல குணசீலன் சாரையும் பற்றி காய்ச்சிருக்கிறார். இவ்வளவு விடயங்களையும் குணசீலன் சார்கிட்ட யாராவது கேட்டு குணசீலன் சார் இதை நான் சொல்றது பிழை என்று சொன்னா நான் குணசீலன் சார் காலில் விழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறேன். ஏனென்றால் உருட்டல்களுக்கும் ஒரு அளவு. இந்த நேரங்களில் இவர் இதுலேயும் ஒரு பொலிட்டிக்ஸ் அடிக்கிறார், குமரன் சாரை விட்டுட்டார். உண்மையாவே குணசீலன் சார், குமரன் சார் உட்பட கன பேர் பே பண்ணி தான் இந்த மெடிசின் எடுத்து தந்தது. இவருடைய பேமெண்ட்டுகளை செலவழித்தது குணசீலன் சார், குமரன் சார் உட்பட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்கள் ஒன்று சேர்ந்து தான் கொடுத்ததாக எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். நான் 5% இவரை காசு கொடுக்கவும் இல்லை, எனக்காக இவர் வாதாடவும் இல்லை எனக்காக. ஆனால் இவர் வாதாடின வழக்கு எனக்கு சாதகமாக தீர்ந்திருக்கிறது, அதான் உண்மை. ஆகவே அர்ஜுனாவை MBBS ஆக்கணும் என்று நீங்கள் ஒரு வழக்கொன்றை வாதாடி இருக்கிறதாக உருட்டினால் அது உலகத்தின் மாபெரும் உருட்டு என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
அது ஒரு மிகப்பெரிய உருட்டுன்னு சொல்றேன். அதுல குணசீலன் சார் படத்தையும் போட்டு அதுல கொமெண்ட்கள் எழுதியிருக்கிறாங்க. நான் கீழே நானே எழுதியிருக்கேன். அதில் போய் மதிப்புக்குரிய சட்டத்தரணி சுமந்திரன் ஐயா அவர்கள் எனது மருத்துவம் பட்டப்படிப்பு தொடர்பாக மற்றும் அன்றைய வழக்கல் தொடர்பாக போட்ட இந்த காணொளியில் ஒரு சில தவறுகள் இருக்கிறது. இருந்தும் உங்கள் உதவியை ஒருபோதும் நான் மறக்கவில்லை. மாறாக பிழையான தவறுகள் வழங்கப்பட்டதால் தெளிவான ஒரு பதிவினை நான் என்னுடைய யூடியூபில் பதிவேற்றம் செய்கிறேன். இருந்தும் உங்கள் உதவிக்கே மனமார்ந்த நன்றி. என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா முயில்லை செய் நன்றி கொண்ட மாயிருக்கு. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா நீங்க யாருக்கோ செய்த உதவி எனக்கு பட்டிருக்கு. ஆனால் சுத்தி அங்கே இங்க சுத்தி பார்க்கல. கடைசியாக எனக்கு செய்கின்ற உதவியாகத்தான் அது முடிந்திருக்கிறது. ஆனால் எனக்காக இந்த வழக்கை நீங்கள் வாதாடையில. ஆகவே எங்கேயோ எறிஞ்ச கல் வந்து இங்கே ஒரு மாமரத்தில் விழுந்து மாமரம் விழுந்து அந்த மாங்காய் விழுந்து பழமாகி விழுந்து இப்போது மரமாக வளர்ந்து எறிந்தவனை விட உயர்ந்ததா நிற்கும் போது இந்த மாங்கோட்டையை நட்டது நான் தான் என்று வீடியோ போடுற அளவுக்கு சுமந்திரன் ஐயாவினுடைய நிலைமை இறங்கி வந்திருக்கிறது என்றதுதான் சரியான கவலை. எந்த அரசியல் பின்புலங்களில் நீங்கள் எங்களுக்கு செய்த துரோகங்களை தான் நான் உங்களை விமர்சிக்கிறோம். உங்களை தனிப்பட்ட ரீதியில் எனக்கு இந்த கோபமும் இல்லை. நான் உங்களை விமர்சிக்க போறதும் இல்லை. உங்களுடைய சட்ட ஆளுமையை நான் எதிர்க்க போறதும் இல்லை. நான் அதை தலைவணங்குறேன் எப்பவுமே. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு இனத்துக்கு சார்பானதாக உங்களுடைய சட்ட ஆளுமை இருக்கணும். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்கு அதை பாவிச்சதால தான் இந்த 16 வருடங்கள்ல எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டத்தை நீங்கள் ஏற்கையில் என்று சொன்னதால தான் மக்கள் உங்களை விமர்சித்து 5000 ஓட்டுகளோட வீட்டை அனுப்பி இருக்கிறார்கள். மற்றபடி ராமநாதன் அச்சுரா என்ற ஒருத்தன் from nowhere I should not come out. நான் ஒரு இடமே இல்லாமல் திடீர்னு பாராளுமன்றத்துக்கு வருகிறேன் என்றால் உங்களை மாதிரியான ஆட்கள்ல மக்கள் வைத்திருந்த ஒரு நம்பிக்கைக்கு நீங்க செய்த துரோகமே ஒழிய, அரசியல் துரோகமே ஒழிய மாறாக வேற எந்த வேலையும் இல்லை. ஆகவே எப்படியாவது வீடியோக்களை போட்டு என்னை எல்லாருமே திட்டினார்கள். ஃபேஸ்புக் எம்பி என்று, டிக்டாக் எம்பி என்றார்கள், யூடியூப் எம்பி என்றார்கள். கடைசியாக பார்த்தா சுமந்திரன் ஐயா இரவு பகல் வீடியோ எடிட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். அட்மினை வச்சு எடிட் பண்ணுகிறார் நினைக்கிறேன், சந்தோஷம். ஆனால் இப்படியான உருட்டு வீடியோக்களை போட வேண்டாம் என்று உங்களை தெளிவாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பணியன்போட கேட்டுக்கொள்கிறேன். என்றால் இப்படியான உருட்டு வீடியோக்கள் ஒரு டிஃபமேஷனாக கூட எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு டிஃபமேஷன் பற்றி நன்றாக தெரியும். தான் செய்யாத ஒன்றை நான் இவருக்கு செய்திருக்கிறேன் என்று போட்டு என்னுடைய கிரெடிட்டை நீங்க எடுக்க வலிக்கிறது ஒரு டிஃபமேஷன். ஆனால் அதை நான் அவ்வளவுக்காக போக விரும்பவில்லை. இப்ப பல பல வழக்குகளுக்கு பின்னால நீங்கள் இருக்கிறீர்கள் சனம் கதைத்து கொண்டாலும், என்னுடைய வழக்குகளுக்கு பின்னால் நீங்க நிற்கிறீங்க சனம் கதைத்து கொண்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி சொல்லவே இல்லை. என்றால் நீங்கள் எனக்கு அந்த எம்பி பதவி வழக்குகளுக்கு பின்னால நீங்க நிற்கிறீங்களா ஆக்கள் சொன்ன போது நான் அதை கோல் பண்ணி சொன்னார்கள். இப்படி எல்லாம் சுமந்திரன் எல்லாம் சேர்ந்து தான் பிளான் பண்ணி செய்யணும், சைக்கிள் எல்லாம் சேர்ந்து தான் நின்று நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. ஏனென்றால் எனக்கு அது தெரியாது, உண்மை போய் தெரியாது. அப்படியாக இருந்தால் இந்த உருட்டு ஒரு மகா உருட்டு. இப்படியான உருட்டுகள் வந்து மிகவும் கவலைக்குரிய விடயம். இப்படியான உருட்டுகளை போட்டுத்தான் நீங்கள் வாக்குகளை கேட்க வேண்டுமாக இருந்தால் நான் அதை பேசாம கடந்து போயிருப்பேன். என்னுடைய பேரையும் போட்டு வைத்தியர் அர்ச்சுனா போட்டு நான் வைத்தியர் அர்ச்சுனா போன்றவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினதுக்குரிய காரணம் நாங்கள் தான் என்று சொல்லுகின்ற மாமரம் தண்டா கொட்டை தானாகவே விழுந்து மக்கள் எடுத்துக்கொண்டே புதைத்து பொது மரமாக விருட்சமாக நிற்கின்ற நேரங்களில் அந்த மாங்கொட்டைக்கு நான் முந்தியோருக்காக கல்லறிஞ்சினான் என்கின்ற சொல்லுகின்ற மாதிரியான உங்களுடைய வீடியோக்கள் சற்று கவலை. ஆனால் நன்றி. 1000 தான் இருந்தாலும் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா மொய்வில்லை செய் நன்றி கொன்ற மேற்கு. நீங்கள் யாருக்கோ செய்த உதவி அது என்னை வந்து அடைந்திருக்கிறது. ஆகவே உங்களுடைய உதவியை நான் மறக்கல. மேபி நீங்கள் அந்த வழக்கை நடத்தாமல் விட்டிருந்தால் நான் மெடிசின் போயிருக்க இயலாது. தட்ஸ் ட்ரூ. ஆனால் ஒரு டென்டல் டாக்டராக நான் வேலை வந்திருப்பேன். ஆகவே வைத்தியராக மாற்றினது நானாண்டு கேட்டால் நீங்க இல்லை. வைத்தியராக நானாகவே மாறிக்கொண்டு டென்டலில் போயிட்டேன். நான் ஆல்ரெடி நான் டென்டலிருந்து மெடிசின் போவதுக்கு தான் தங்களுடைய இது வந்தது. இதுதான் உண்மை. இதை மறுதளித்து நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாம் போய் பார்த்து எல்லாம் போட்டு ஒரு எவிடன்ஸோட இது இருக்கிற ஒரு விடயமாவது பிழை என்று நீங்கள் என்னை நிரூபிக்கின்ற பட்சத்தில் பாராளுமன்ற பதவியில் இருந்தும் அரசியலில் இருந்தும் விட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் போட்டது உண்மையாக இருந்தால் நீங்களும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தும் அரசியல் இருந்தும் விட்டு போங்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.